ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தர்ஷினி ஹியர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இது என்னோடய புது சேனல் தான். பட் ஸ்டார்ட் பண்ணது அக்டோபரில். என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு டிசம்பரில் தான் மேரேஜ் ஆச்சு. அண்ட் இப்போது எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதோட சிக்னஸ் அண்ட் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் வாமிட்ஸ் இதனாலே என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. ஸோ இனிமேல் நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா வீட்டிலேருந்து எல்லா பிளான்ஸுமே நான் இங்கே ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் அதான் சொன்னேனே, என்னால் இந்த 2-3 மந்த்ஸ் தொடர்ந்து என்னால் எதுவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ என்னோடய பிளான்ஸ் எல்லாமே அந்த ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ நான் காமிச்ச மாதிரி இந்த குட்டி குட்டி க்ரீன் கலர் பூச்சி ஸோ அந்த மொட்டை எல்லாமே கருகிடுச்சு. ஸோ பிளான்ஸுமே நான் சரியாக கேர் பண்ணல. தண்ணி மட்டும் ஊற்றுவேன், போயிடுவேன். ஸோ இந்த மொட்டெல்லாம் பாருங்கள் எப்படி கருகிடுச்சின்னு சொல்லிட்டு. இந்த மொட்டிலே அவ்வளோ பூச்சி உட்காந்துருக்கு. க்ரீனாக நம்ம கையில் தொட்டால் கூட கையோடு ஒட்டிட்டு வந்துடுது. ஸோ அந்த அளவுக்கு இதில் பூச்சி இருந்தது. நானும் இந்த சோப்பு தண்ணி அது இதெல்லாம் இடையில 1-2 வாட்டி கொடுத்து பார்த்தேன். பட் அப்போவும் அது போகலை. இதோட மெடிசன் என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி தான், சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லி டெய்லியுமே தண்ணி செடிக்கு அடிக்கும்போது எந்த மாதிரியான பூச்சி இருந்தாலுமே அது வராது. லைக் இருந்தால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம தண்ணியில் அடித்தோம் அப்படின்னா அது போயிடும். அண்ட் ரெகுலராக நம்ம அதையே பண்ணும்போது செடியில் நிரந்தரமாக எதுவும் தங்காது. அண்ட் பிளான்ஸ் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் பிளான்ஸுக்கு தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் கொடுங்க. அது வேருக்கு பத்தாது தான். ஒரு வாட்டி நீங்கள் வேருக்கு மக்கில் தண்ணி ஊற்றிட்டு அண்ட் ஒரு வாட்டி இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க் போகிறேன், ஸோ அது மாதிரி இருக்கவங்க செடி வளர்த்துறீங்க அப்படின்னா ஓஸில் தண்ணி விடுங்க. ஸோ அது செடிக்கும் படும் அண்ட் வேருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி போகும். அண்ட் இன்னொரு டிப் என்னென்னா, நிறைய பேர் ரோஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பட் ரோஸ் வாங்குகிறோம், சரியாக வராது. நம்ம கடையில் விற்கிற மாதிரி அந்த ஊட்டி ரோஸ் வேணும் அண்ட் பெரிய பெரிய ரோஸ் வேணும்னு சொல்லி வாங்குவோம். பட் பெஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி மினியேச்சர் ரோஸ் தான். பட்டன் ரோஸ் வேறு, மினியேச்சர் ரோஸ் வேறு. ஸோ நீங்கள் நர்சரிஸ்க்கு போனீங்கனாலே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த குட்டி குட்டி ரோசஸ், மினியேச்சர் ரோசஸ் பட்டன் ரோஸை விடவே சின்னதாக இருக்கும். அது நிறைய பூ பூக்கும் அண்ட் ஈஸிலி மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் தண்ணி கொடுத்துட்ருக்கிறது 7 டேஸ் ரோஸு. எனக்கு 7 டேஸ் ரோஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். பட் அது மெயின்டைன் பண்ண முடியாமல் அதுலேயும் பூச்சி பட் இருந்தாலும் அது ஃபைட் பண்ணி அந்த அந்த இன்செக்ட்ஸ் கூட அதுக்கு டிசீசஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி இன்னும் மொட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ எப்போவுமே செடி நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குது, பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, செடி வாங்குவேன், தண்ணி ஊற்றுவேன், 2 நாள் போய் தொடர்ந்து அதையே பார்த்துட்ருப்பேன், 3ஆவது நாள் விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரியான பர்சன் தான் நான். பட் இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை எடுத்தால் அது நம்ம ப்ராப்பராக முடிக்கணும் அண்ட் ப்ராப்பராக அதை கண்டினியூ பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் தீவிரமாக இருக்க போகிறேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லுவார், அவர் ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கார். அவர் சொல்லுவார், எப்போவுமே ஃபாலோ அப் தான் முக்கியம். எந்த விஷயம் எடுத்தாலும் ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் நீ நினச்சது கண்டிப்பாக நீ அச்சீவ் பண்ணுவ. ஸோ ஃபாலோ அப் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை நான் கண்டிப்பாக இனிமேல் அந்த ஃபாலோ அப்பையே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா செவ்வந்தி, நாங்கள் செவ்வந்தின்னு சொல்லுவோம், சில பேர் சாமந்தின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டபுள் கலர், லைக் எல்லோ அண்ட் ப்ரௌன் கலந்து விடும். ஸோ 2 பூ விட்டுச்சு. அது கொஞ்சம் பழசாயிடுச்சு, விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது காஞ்சு போகிற மாதிரி இருக்கிறதுனால சரி விதை நம்ம போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செடியிலே விட்டுட்டேன். எப்போவுமே நீங்கள் ஒரு பூவோ இல்லை காய் இந்த மாதிரி நீங்கள் விதைக்கு விடுறீங்கன்னா செடியிலே விட்டுருங்க. தனியாக பிச்சு வச்சிங்க அப்படின்னா அதோட சத்து வேறு. அண்டு இந்த செடி அடுக்கு நந்தியாவட்டை. இதில் பார்த்திங்கன்னா இந்த லீஃப் அழுக்கு இல்லைங்க, இந்த லீஃபே அப்படி அந்த கலரில் மாறிடுச்சு.
ஸோ இது வந்து எதனாலன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் ப்ராப்ளம் தான். ஏன்னா அம்மா வீட்லேயும் வந்து நான் மாடியிலயும் வச்சுருந்தேன், கீழயும் வச்சுருந்தேன். அப்போல்லாம் இந்த ப்ராப்ளம் வரல. ஸோ வாட்டர் மாற்றி ஏதாவது ஊற்றுறதுனால மேபி இந்த ப்ராப்ளம் வரலான்னு நினைக்கிறேன். நிறைய செடியில் இப்படி வந்திருந்தது. அண்ட் இது குண்டு மல்லி செடி பார்த்தீங்களா? இதுதான் மினியேச்சர் ரோஸ். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து நிறைய பூ பூக்கும் அண்ட் ஈஸிலி மெயின்டெனபிள். ஸோ நீங்கள் போனீங்கன்னா அந்த பெரிய பெரிய ரோஸ் பார்க்கும்போது நர்சரிஸில் நமக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அது அப்போதைக்கு தான். ஸோ எப்போவுமே குட்டி குட்டி ரோஸஸ் வாங்குங்க. அதுவுமே வந்து பூச்சி பிடிச்சிருச்சு நான் மெயின்டைன் பண்ணாததுனால. அண்டு கருவேப்பிலையில் வந்து ஒரு கதை இருக்குது. என் பாட்டி வீட்டில் வந்து நிறைய கருவேப்பிலை செடி இருக்குது. அது குட்டி குட்டி கன்று நிறையா இருக்குது. அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து எத்தனையோ தடவை வச்சு பார்த்தா வரவே இல்லை. பட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி வச்ச கருவேப்பிலை அது. அது இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் ரப்பர் பிளான்ட்டு, துளசி, லக்கி பேம்பூ, ஸோ இது எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இந்த செடி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஜா சீட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள? ஸோ அந்த செடி தான் இது. இது ஈஸியாக கிடைக்கும். பட் இதில் தான் சப்ஜா சீட்ஸ் இருக்குங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து இங்கே தின்னூர் பத்திரன்னு சொல்லுவாங்க. லைக் நான் கோயம்புத்தூர், ஸோ இங்கே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் சப்ஜா சீட்ஸ் வரும். ஸோ இது வந்து கடையில் பேக்கெட்டில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு செடி இது மாதிரி வச்சிங்கனாலே ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 விதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு குடிக்கலாம். பட் சில பேர் அது ரெகுலராக எடுத்துக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியல. பட் அது குளிர்ச்சி ஜாஸ்தி. ஒரு வீக்லி 2 or 3 ஆச்சும் நம்ம தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து அந்த 2 விதையை தூவி விட்டிங்கனாலே இந்த செடி வந்து துளசி செடி மாதிரி தான் தாராளமாக வளர்ந்து வரும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அம்மா வீட்டில் இருக்கும்போது நான் நிறைய செடி வச்சுருந்தேன். பட் அதுலேயே வந்து அம்மாவுக்கு இடையில ஆப்ரேஷன் அண்ட் மேரேஜ் வேலை, ஸோ அப்படிலாம் போயிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் நிறைய போயிடுச்சு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் செடியெலாம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து லைக் ரோஸு இது மாதிரி தான் அதிகமாக வாங்கினேன். ஸோ டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ கத்தாழை பாருங்கள், 6 inch பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் கத்தாழை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சன்லைட்டில் வைக்காதீங்க. கலர் சேஞ்ச் ஆகும் அண்ட் ப்ராப்பரான க்ரோத் இருக்காது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டில் வைன். ஸோ இதுவுமே வந்து காஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஹேங்கிங் பாட்டில் வந்து நெக்ஸ்ட் டைம் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன். முன்னாடியுமே வந்து காம்பவுண்ட் மேலே கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்கேன். மெயினாக இந்த பேப்பர் பூ, ஸோ போகன்வில்லா, இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பிங்க் இல்லை, பிங்க் அண்ட் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி டபுள் ஷேடட் பிளான்ட். இந்த பிளான்ட் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. அண்ட் ஸ்பைடர் பிளான்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆண்டி கொடுத்தாங்க. இது க்ரீப்பர் மாதிரி வரும். அதில் குட்டி குட்டி பிங்க் ஃப்ளவர்ஸ் வரும். அந்த மாலையை கண்டுக்காதீங்க. ஆக்சுவலி அது புது பைக் வாங்கினதுக்காக போட்டிருந்தது. அண்ட் இது வந்து அமர்லஸ் லில்லி, ஒயிட் கலர். அண்ட் இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. இந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து நான் நிறைய வாட்டி வாஷ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு டைமும் கிடைக்கல. அதுக்கு உண்டான தாட்டும் எனக்கு வரல. ஸோ இன்றைக்கி தான் இதை எடுத்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த ஒயிட் கலரில் கூடு கட்டும்ல, ஸோ அது மாதிரி நிறைய கூடு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் சைடில் இருந்தெல்லாம் நிறைய கன்று வரும். அண்டு நான் நிறைய சாப்ளிங் இதிலேருந்து எடுத்தேன். இந்த ஒரே பிளான்ட்லேருந்து நிறைய சாப்ளிங் எடுத்தேன். இதெல்லாமே சாப்ளிங் தான். ஸோ யாராவது கேட்டால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே விட்டு வச்சுருக்கேன். என்னை தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு என்கிட்ட இப்போ பாட் இல்லை, எல்லாமே அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது கேட்டாங்கன்னா இந்த சாப்ளிங் எடுத்து வச்சு நான் கொடுக்க போகிறேன்.
அண்ட் இங்க பார்த்தீங்களா, எங்க வீட்டு காவல் தெய்வத்த எப்படி தூங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, ஏதாவது புது ஆள் வந்தா போதும், விடவே விடாது. கத்து கத்துன்னு கத்தும். ஆனா யாரையும் கடிக்காது. ஸோ, அதுவரைக்கும் இது ஒரு குட் பாய். அண்ட் வீட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து தனியா எடுத்து தான் க்ளீன் பண்ணணும். ஸோ, அது வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஜீஸி பிளான்ட், சிங்கோனியம் அண்ட் ப்ரெஷர் ஸ்ப்ரேயரோட லிங்க் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை நான் மீஷோலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.